எல்லாருக்கும் வணக்கம். நம்மளால ஒரு வேலையில கவனம் செலுத்த முடியலன்னா உடனே நம்மள நாமளே திட்டிக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மையில வில்லன் நம்மளோட வில் பவர் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற நம்ம என்விரான்மெண்ட் தான். வாங்க, நம்ம என்விரான்மெண்ட்டே நமக்கு சாதகமா நம்ம ஃபோக்கஸ்க்கு ஒரு பவர்ஃபுல் டூலா எப்படி மாத்துறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். சரி, முதல்ல நீங்களே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டு பாருங்க. உங்க டெஸ்க் அது உங்க ப்ரொடக்டிவிட்டிக்கு உதவுதா, இல்ல அதுவே உங்களுக்கு எதிரா வேலை செய்யுதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு செம்மையா வேலை பார்க்கணும்னு ஒரு ஜோஷ்ல உட்காருவீங்க. ஆனா உங்க டெஸ்க்ல இருக்கிற அந்த குப்பைய பார்த்ததும் பூ நம்ம மொத்த எனர்ஜியும் போயிடும். இந்த மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கவலையே படாதீங்க, இது உங்களுக்கு மட்டும் நடக்கிறதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்கு தெரியுமா? நம்மளோட மோட்டிவேஷனை விட நம்மள சுத்தி இருக்கிற சூழல் தான் நம்மளோட பிஹேவியரை அதிகமா ஷேப் பண்ணுது. அப்போ விஷயம் வில் பவர்ல இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல தான் இருக்கு. அதனால தான் நாம இத த வில் பவர் மித், அதாவது மன உறுதிங்கிறது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றோம். நீங்க எவ்வளவுதான் பயங்கரமா மோட்டிவேட்டடா இருந்தாலும் தப்பான ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்தா உங்க மூளை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். அது ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும். இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விதி. உங்க பிசிக்கல் ஸ்பேஸ் உங்க மென்டல் ஸ்பேஸை நேரடியா பாதிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்களை சுத்தி இருக்கிற இடம் உங்க மனசோட கண்ணாடி மாதிரி தான். வெளியில எல்லாம் சுத்தமா ஒழுங்கா இருந்தா மனசுக்குள்ளேயும் ஒரு தெளிவு இருக்கும். சைக்காலஜிஸ்ட் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, லோ லெவல் டென்ஷன். அப்படின்னா என்னன்னா, களைஞ்சு கிடக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது பின்னாடியில ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கே தெரியாம கொடுத்துட்டே இருக்கும். அந்த மூளையில கூஞ்சு கிடக்கிற துணி, டெஸ்க் மேல இருக்கிற கட்டாத பில்ஸ், இது ஒவ்வொன்றும் உங்ககிட்ட சத்தமே இல்லாம என்னைய பாரு, இதை முடின்னு சொல்லிட்டே இருக்கும். இதனால உங்களுக்கே தெரியாம உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் ஏறிக்கிட்டே போகும். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் கலைஞ்ச டெஸ்க், அது உருவாக்குற விஷுவல் நாய்ஸ், முடிக்காத வேலைகள்னு ஒரு வித டென்ஷன். இன்னொரு பக்கம் ஒரு ஆர்கனைஸ்டு டெஸ்க், அது கொடுக்குற மென்டல் கிளாரிட்டி, அதாவது மனத்தெளிவு. ஆஹா, எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒரு நிம்மதியான உணர்வு. வித்தியாசம் ரொம்பவே கிளியரா தெரியுது இல்லையா? ஆனா பிரச்சனை வெறும் கலைஞ்சு கிடக்கிற பொருட்கள் மட்டும் இல்லைங்க. நம்ம உடம்போட பயாலஜியும் இதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. வாங்க, நம்ம பாடி கிளாக்கை எப்படி ஹேக் பண்ணலான்னு பார்க்கலாம். காக்னேட்டிவ் ஓவர்லோடுன்ட்டு ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நம்ம மூளைக்கு எப்போ சுறுசுறுப்பா இருக்கணும், எப்போ ஓய்வெடுக்கணும்னு சரியான என்விரான்மெண்டல் சிக்னல்ஸ் கிடைக்காதப்போ வர்ற ஒரு விதமான மென்டல் எக்ஸாஸ்டன் தான் இது. நாள் முழுக்க ஸ்கிரீன் முன்னாடி உட்காருறது, சரியான வெளிச்சம் இல்லாத இடத்துல வேலை பார்க்கறது, இது எல்லாமே இதுக்கு முக்கியமான காரணங்கள். ஆனா இதுக்கு ரொம்பவே சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் காலை சூரிய ஒளி. தினமும் காலையில ஒரு 10 நிமிஷம் வெயில நின்னீங்கன்னா போதும். அது உங்க பாடியோட சர்க்கேடியன் ரிதமை ரீசெட் பண்ணி செரட்டோனன் ஆக்டிவேட் பண்ணும். உண்மையில இதுதான் அன்னைக்கு முழுக்க நீங்க எவ்வளோ அலர்ட்டா இருக்க போறீங்கன்னு முடிவு பண்ணுது. இங்க பாருங்க, காலையில சூரிய ஒளி பட்டதும் நம்ம அலர்ட்னஸ் லெவல் எங்கேயோ போகுது. ஆனா ஆர்டிஃபிஷியல் லைட்ல மட்டும் இருந்தா அது எவ்வளோ கம்மியாகுதுன்னு பாருங்க. நேச்சுரல் லைட் நம்ம பாடி கிளாக்கை எவ்வளோ பூஸ்ட் பண்ணுதுன்னு இதுல இருந்து நல்லாவே தெரியுது. இதுல இன்னொரு ஆபத்தும் இருக்கு. அதுக்கு பேரு அன்ஈஸி ரெஸ்ட். அதாவது, நீங்க வேலை செய்யற இடமோ நீங்க ஓய்வெடுக்கிற இடமோ ஒன்னா இருந்தா என்னாகும்? உங்க நர்வஸ் சிஸ்டம்க்கு சரிப்பா இப்போ ரிலாக்ஸ் பண்ணலாம்ங்கிற சிக்னலே கிடைக்காது. இது எப்படி இருக்கும்னா, ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்குற மாதிரி. இதுக்கு ஒரு சூப்பரான ரூல் இருக்கு, 3-2-1 பவர் டவுன் ரூல். தூங்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வேலையை நிறுத்திடுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன், டிவின்னு எந்த ஸ்கிரீனையும் பார்க்காதீங்க. இப்படி செஞ்சா உங்க மூளை ஆக்டிவான பீட்டா ஸ்டேட்ல இருந்து ரிலாக்ஸ்டான ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு ஈஸியா மாறிடும். சரி, இப்போ உங்க இடத்தையும் உங்க ஃபோக்கஸையும் எப்படி திரும்ப கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இது வெறும் இடத்த சுத்தம் பண்றது மட்டும் இல்ல, இது கண்ட்ரோலை உங்க கையில எடுக்கிறது பத்துனது. உங்க என்வாயன்மெண்ட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஏன் அது பவர்ஃபுல்னு சொல்றேன்னா, நீங்க உங்க இடத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஏதோ சாதிச்சிட்டோன்னு ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வருது. அது மூலமா உங்க மூளைக்கு ஒரு டோபமின் ரிவார்டு கிடைக்குது. கடைசியா செல்ஃப் ரெகுலேஷன், அதாவது சுய ஒழுக்கம் தானா வருது. இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் மாதிரி நல்ல பழக்கங்களை இன்னும் ஈஸியா உருவாக்க உதவும். அதனால உங்க வில் பவர் கூட போராடுறத நிப்பாட்டுங்க. அதுக்கு பதிலா உங்களை சுத்தி இருக்கிற இடத்த சரி பண்ண ஆரம்பிங்க. உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறத விட்டுட்டு உங்க என்விரான்மெண்ட் மேல கவனத்தை திருப்புங்க. ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் உங்க ஃபோக்கஸோட ஆர்கிடெக்ட். உங்க என்வாயன்மெண்ட்டை நீங்க டிசைன் பண்றது மூலமா உங்க மனசை, உங்க ப்ரொடக்டிவிட்டியை, உங்க ஃபோக்கஸை எல்லாத்தையும் நீங்களே டிசைன் பண்றீங்க. அந்த பவர் உங்க கையில தான் இருக்கு. சரி, இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி.
உங்க என்வாயன்மெண்ட்ல இன்னைக்கே நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன? அது உங்க டெஸ்க் க்ளீன் பண்றதா இருக்கலாம், இல்ல காலையில ஒரு 10 நிமிஷம் வெயில்ல போய் நிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அந்த அடியை இன்னைக்கே எடுத்து வைங்க. ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை கண்டிப்பா உருவாக்கும்.